ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மட்டும். இன்னும் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் ப்ளஸ் கற்றுக்கிட்டவங்க ஒரு சூயிங் மிஷின் வாங்கணுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணி பெஸ்ட்டாக வாங்கலான்றதை பார்க்க போகிறோம். நான் இந்த மிஷின் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மட்டுமே தான் நான் இந்த மிஷின் சஜஸ்ட் பண்ணுறேன். யூஸ் பண்ணாமல் நம்ம எதையுமே ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இதுக்கு இட்ஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ. நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா உஷா ஜெனோம். இதில் 10 பில்டின் ஸ்டிச்சஸ் இருக்குது. எல்லாமே டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ்லேருந்து எல்லாமே. இந்த டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். பட்டன் ஹோல்ஸ் தைக்கிறதுலேருந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ், டக்கின் ஸ்டிச்சஸ், பிளைண்ட் ஹெம் ஸ்டிச்சஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. இது நார்மல் த்ரெட் லென்த்துக்கு நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட் டென்ஷன் வைக்கிற இடம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டோட டென்ஷன்ஸ் மாற்றி வச்சுக்கலாம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்றதுனால நீங்கள் மேனுவலாக அதில் டைட்னஸ் வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுவே எல்லா வேலையுமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். நீங்கள் இதில் கொடுக்குற மேனுவலை பார்த்து அந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ்க்கு என்ன டென்ஷன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுக்கறதுக்காக ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை. ஈஸியாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சுக்கும் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுக்கலாம். தென் அந்த கேப் த்ரெட் ஜாயின் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட வெயிட் ஒரு 6 kgs இருக்கும். அது ஈஸியாக போர்ட்டபிள் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எலக்ட்ரிக்கல் கம்பார்ட்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. சைடில் இதுக்கு அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளக் 2 pin ப்ளக் இதில் அண்ட் ஒரு ப்ரெஷர் ஃபூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் அமேசானில் எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு நான் இதை ஆர்டர் பண்ணி நான் இது வாங்கி 1 year ஆகுது ஆக்சுவலாக. இப்போ இதோட பாபின் கேசஸ் பார்ப்போம். இதில் பின்னாடி ஒரு லீவர் ஸ்டாண்ட் எப்போ நம்மளுக்கு மிஷினில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இதில் டிட்டாச்சபிள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இந்த இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தான் இவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்களோ அது அங்கே பாருங்கள். அது மாதிரி வச்சு எனக்கு பேக்கேஜிங்கில் வந்துச்சு. 2 ஸ்பூல்ஸ் த்ரெட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஒரு சீம் ரிப்பர் கொடுத்துருந்தாங்க தையல் பிரிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே என்னென்ன பொருள் தேவைன்னு ஒரு தையலுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் இதை காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் பாக்ஸுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு அதையும் பாருங்கள். இதில் 3mm ரோலிங் ஃபுட், அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்னாப் ஆன் ஃபுட்ஸ் சரிங்களா? எதுவுமே சாதா மிஷினுக்கு கிடையாது. அண்ட் பட்டன் ஹோல் ஃபுட். இதில் 3 நீடில் கொடுத்துருந்தாங்க, நீடில் சைஸோட. இது டெனிம்க்கும் தைக்கிற மாதிரியான மிஷின் தான். நீங்கள் ஜீன்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான நீடலும் சேர்த்து தான் இந்த மிஷினில் எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2 பிளாஸ்டிக் பாபின் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நீங்கள் ஸ்டீல் பாபின்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மிஷினுக்கு ப்ரிசைஸாக கொடுக்கும்போது உஷா கம்பெனிலேருந்து 2 பிளாஸ்டிக் பாபின்ஸ் கொடுத்துட்ருந்துருக்காங்க. நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பிகினர்ஸ் தாராளமாக இந்த இதை மிஷினை வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் கற்றுக்கிட்டவும் யூஸ் பண்ணலாம் இதை. நெக்ஸ்ட்டு பாபின் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு லேட்ச் மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த பாபின் கேஸ் இதில் இங்கே கீழே இருக்குது. நார்மல் மிஷினில் ரொம்ப கீழே அடியில் இருக்கும். இதில் சைட்லேயே அந்த கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் நீங்கள் பாபின் கேஸ் எப்படி லோட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் சேம் தான். ஜஸ்ட்டு ஒரு லேட்ச்சில் நீங்கள் அந்த த்ரெட்டை நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம பாபினும் த்ரெட்டையும் போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மிஷின் இது. இப்போ ஸ்னாப் ஆன் ப்ரெஷர் ஃபுட்ஸ் பற்றி சொல்லணுன்னா இது மாதிரி ஒரு லேட்ச் இருக்கும்.
சாதா மிஷினில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. இந்த மாதிரி லேட்ச் வச்சு எடுத்துடலாம் நீங்கள் அந்த ப்ரெஷர் ஃபுட் மட்டும். உங்களுக்கு எந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு, இதில் நிறைய ப்ரெஷர் ஃபுட்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி அட்வான்ஸ்டாக சொல்கிறேன். அதில் ஜஸ்ட்டு வந்து வச்சு இந்த லீவரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அதில் ப்ரெஸ் ஆகி ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் தைக்கலாம். நான் இப்போ அதை வந்து திரும்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இதில் ரொம்ப ஈஸி. தென் இது வந்து பாபின் வந்து ஃபில் பண்ணுற இடம். நெக்ஸ்ட் வந்து இந்த மிஷினுக்கான ஒரு கவர் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து ஏன் காமிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதில் அந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு டெமோ காமிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணது உங்களுக்கு காமிச்சேன்னா புரியுன்றதுனால இதை காமிக்கிறேன். டக்கின் ஸ்டிச்சஸ் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த எட்ஜஸில் வந்து அந்த கலர் வந்து எப்படி எடுத்து கொடுக்குது பாருங்கள். இது வந்து நார்மல் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு போட்டிருக்குன்றதை நான் காமிக்கிறேன். சும்மா ஒன் டேயில் நீங்கள் அதோட அளவு எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த எக்ஸாக்ட் லென்த்துக்கு இந்த மிஷினுக்கு ஒரு நம்ம கவர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த ப்ரெசென்ட் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இந்த பில்டிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நான் இதில் காமிக்க போகிறேன். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் இந்த பல்ப் இருக்கிறத நான் சொல்லலை. நீங்கள் தைக்கும் போது ப்ரிசைஸாக வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இதில் ஒரு பல்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டிங் நீங்களே பார்க்கலாம். இப்போ த்ரெட்டு வந்து நீடில் நம்ம ஒரு தடவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நார்மல் ஸ்டிச்சை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிளாத்லலாம் யூஸ் பண்ணுறது சாதா தையலுக்கே வந்து 3 வந்து இதில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப நெருக்கமாக, இன்னொன்று நார்மல். இப்போ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக அந்த தையல் வந்து போட்டிருக்கிறதே ஒன்றுத்துக்கு ஒன்று கேப் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்து பின்னாடி இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக கிளாத்துக்கு யூஸ் பண்ணி தைக்கிற ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எவ்வளோ நீட்டாக இப்போ அந்த கேப் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு இதுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுறீங்க, ஒரு சின்ன தையல் மாதிரி அது போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னா லாங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்குல்ல மிஷினில் லாங் ஸ்டிச்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஸ்டிச் போடுறேன் எவ்வளோ வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து கேப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 3 ஸ்டிச்சஸ்க்கும் இப்போது அடுத்தது வந்து நம்ம அடுத்து இருக்க 3 4 ஒன்று வந்து கீழே இருக்கிற த்ரெட்டையும் கலர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி காமிக்கிற இன்னொரு ஜிக்ஸாக் த்ரெட். ஸோ அதனால் ஜிக்ஸாக்கில் வந்து 3 இருக்குது. இன்னொன்று அதிலே டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வந்து கீழே வந்து வேறு கலர் போட்டு நீங்கள் தைக்கிற மாதிரி இன்னொரு ஜிக்ஸாக் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து 4 ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். இப்போ ஒன்று ஒன்றா நான் மாற்றி அந்த 4 ஸ்டிச்சுமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். த்ரெட்டை மாற்றும் போது அந்த டயல் மாற்றும் போது நீடில் வந்து மேக்ஸிமம் மேலே நிற்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் மாற்றும் போது இது ஜிக்ஸாக்குன்றதுனால என்ன ஆகும், நீடில் உள்ளே இருக்குன்னா உள்ளேயே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு சின்னதாக வந்து அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். அதுக்கு அடுத்த லெவலில் இந்த இது நெக்ஸ்ட்டு இந்த அதை விட கொஞ்சம் பெருசு. இதை நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ மேலே ஒரு கலருக்கு ஒரு கலர் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு இதுலேயும் வந்து டிஃப்ரென்ஸாக அது வேறு கலர் ஷேடிங் வந்து உங்களுக்கு காமிக்கும். பின்னாடி எவ்வளோ நீட்டாக வந்து இது விழுந்திருக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கடைசி 3 ஸ்டிச்சஸ் இப்போ நம்ம வந்து இந்த டக்கின் ஸ்டிச்சஸ் எல்லாம் வேறு எப்படிலாம் இருக்குன்றதை காமிக்க போகிறோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது. இது நீங்கள் வந்து ஃபுல்லாக வேறு வீடியோ எங்களுக்கு ஃபுல் வீடியோ இதுக்கு டெமோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபுல்லாகவே பாபின் கேஸ் லோடிங்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஸ்டிச்சஸ் வந்து எப்படி அது ஒன்றுத்துக்கும் நான் மாற்றி டென்ஷன் வந்து நீங்கள் எல்லா த்ரெட்டுக்குமே ஒரு லெவல் ஆஃப் த்ரெட் டென்ஷன்ஸ் இருக்குது. 5ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹோலாகவே நீங்கள் அதிலே அந்த த்ரெட் டென்ஷன்லேயே நீங்கள் போடலாம். கிளாத்தை பொறுத்தும் நீங்கள் வந்து டென்ஷனை வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக அந்த வந்து டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் வந்து விழுந்திருக்கு பாருங்கள். அது வரைக்கும் ஒன்று. தென் சின்னதாக ஒரு டக்கின் கொடுக்கறதுக்காக அந்த ஸ்டிச். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து டீப் கட் கொடுத்து ஒரு டக்கின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் இந்த கடைசி ஸ்டிச் தான் நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கவரில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி அந்த மாதிரி மடக்கே இப்படி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்களும் இதே மிஷினை வாங்கி தைக்க கற்றுக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பொறுமையாகவே நிதானமாக நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.